சாப்பிடலன்னா உனக்கு தூக்கம் வராது. இந்தா சாப்பிடு. உன்னதான் ஒரு வாயாச்சும் சாப்பிடுன்னு சொன்ன. எனக்கு பசிக்கல. பசி எல்லாம் இருக்கும், ஆனா மனசுல இருக்கிற பாரத்தால பசி தெரியாது. ஒரே ஒரு வாய் எனக்காக சாப்பிட மாட்டியா? ப்ளீஸ். நீ சாப்பிட்டியா? நீ முதல்ல சாப்பிடு, அப்புறமா நான் சாப்பிடுறேன். இந்தா, உனக்காக தான் கொண்டு வந்தேன், சாப்பிடு. நீ சாப்பிடல. சண்முகம், எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ சும்மா எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிற? ஹாஸ்பிட்டல் கட்டலனா என்ன? நான் டாக்டர் இல்லாம போயிடுமா? பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பதிலா சின்ன கிளினிக், அவ்வளவுதான்டா. எப்படி பார்த்தாலும் நான் பேஷண்ட்ஸை காப்பாத்த போறேன். அப்புறம் என்ன கெட்டு போச்சு? இங்க பாரு, ஹாஸ்பிட்டல கட்டி கொடுத்தாதான் நீ என் ஹஸ்பண்ட் இல்ல. எனக்காக ஒரு முயற்சி எடுத்தியே, அதுவே எனக்கு போதும். நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு நீ கிடைச்சதே பெரிய வரம்டா. உன்ன மாதிரி ஒரு புருஷன் யாருக்கு கிடைப்பாங்க சொல்லு? செஞ்சு காட்டணும்னு இல்ல, செய்யணும்னு நினைக்கிறதே போதும். உன் லவ் இருக்குல்ல, அவ்வளவுதான். வேற எது இருந்தாலும் என்ன, இல்லைனாலும் என்ன, நீ என் பக்கத்துல இருக்கல்ல, போதும். இந்த ஹாஸ்பிட்டல் அது இது இதெல்லாம் விட்டுரு, வேணாம். நான் அந்த ஆஸ்பத்திரியை கட்ட மாட்டேன்னு ஆறு சொன்னா? டேய், என்ன சொல்ற? அந்த ஆஸ்பத்திரி உனக்காக மட்டும் இல்லல, நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்காக. ஒரு கதவு திறக்கலண்டா என்ன, இன்னொரு வழி திறக்காதா என்ன? எனக்கு புரியல. எனக்கு துணையா நீ இருக்க. உனக்கு மேல என் அப்பா முருகன் இருக்கான், அவனுக்கு மேல என் அம்மா சூடாமணி இருக்கா. நிச்சயமா நான் சொன்ன மாதிரி என் பரணிக்காக அந்த ஆஸ்பத்திரியை நான் கட்டுவோம்ல, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு இருக்கா? உன்னை நம்பாம நான் வேற யார நம்ப போறேன்? என்னோட வாழ்க்கை, நம்பிக்கை எல்லாமே நீதானே. என்ன, கொஞ்ச நாள் தள்ளி போகும், ஆனா நிச்சயம் ஒரு நாள் அந்த ஆஸ்பத்திரியை நான் கட்டுவோம்ல. என் அம்மா சூறாமணிக்காக, என் பரணிக்காக நிச்சயம் அந்த ஆஸ்பத்திரியை கட்டுவோம்ல. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கட்டியே தீர்வேன். அது என் ஆத்தா சூடாமணி மேல சத்தியம். எஸ், நீ என்ன சொன்னாலும் நான் அதை நம்புவேன். நீ நிச்சயம் நிறைவேத்துவ. அது வார்த்தையிலயோ செயலையோ இல்ல, நம்ம வெற்றி தான் அதை சொல்லணும். புரியுதா? எனக்கு புரியுதுண்ணே. ஒரு நாள் இவன் அப்பா கிட்ட இவனை தோத்து போக விட மாட்டேன். இல்லை ஷூபாலா, வா நம்ம போலாம். அத்தா, தேங்க்ஸ் அத்தா, புரிய வச்சுட்டீங்க. நாங்க வரோம் அம்மா, நாங்க வரோம், நாங்க வரோம். பாத்துங்க. பாய் மாமா. பாய்க்கா. ரெண்டு பேரும் பாவண்ணே, ரொம்ப நொந்து போய் வந்திருக்காங்க. இங்க பாரு ரத்னா, சண்முகம் சொல்றது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஆனா அது 100% கரெக்டா தான் இருக்கும். சரியா? இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பாடா, இன்னைக்கு தாண்டா நீ உணர்ச்சி வசப்படாம கரெக்டா யோசனை பண்ணிருக்க. கங்க்ராட்ஸ். ரெண்டும் போதுங்க. அந்த விளங்காத பையன் என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே. இப்போ அவன் பாடுபட்டாலும் பாரு, கூடிய சீக்கிரம் பெரிய ஆபீசராய் வருவான் அவன். இல்லை, காப்பி கேட்டேன். ஓ அண்ணே, எனக்கு கூட்டத்துல காஃபி போட மறந்துட்டேன்னு. ஒரு 2 நிமிஷம் இருன்னு வந்துடுறேன். மாமா, உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்க, சொல்லிருங்க. சரிப்பா, நான் கிளம்புறேன். சரி. இப்போ பேப்பர்ல என்ன போட்டிருக்கான்? வேற என்ன போட்டிருக்கு? நம்ம வீட்டுக்கு அதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குது. ஒரு வழியா 2 டிக்கெட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுச்சு. இன்னும் 2 டிக்கெட்டு பாக்கி. அடுத்த வேலைய வேதா நீதான் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு மாமா, அத முதல்ல முடிப்போம்.
எவனோ ஒருத்த ரோசப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டு பொண்டாட்டி பின்னாடி போனா இப்ப வெக்கமான இல்லாம அதே ஸ்பீடுல திரும்ப வந்து நிக்கா. எடே பாக்யம், இந்த தண்டச்சோறு திரும்ப வந்து சாப்பாட்டுக்காக நிக்கான்னு நினைக்கேன். வா வா வா, வந்து என்னன்னு பாரு. வாங்களே வாங்க, நல்ல வேளை நீங்க திரும்பி வந்துட்டீங்க. உங்க 2 பேரையும் எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு எசக்கி கிட்ட இப்பதான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. என்னாச்சா? வண்டி போன வேகத்துல திரும்ப வந்து நிக்கி. அந்த விரும்பேச்சம்மோ 2 பேரையும் அடிச்சு துரத்தி விட்டானா? இல்ல, கரெக்ட் தான். அவன் சோறு திங்கவே அவன்கிட்ட காசு கிடையாது. போறவ எப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் தண்ட சோறு போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? எங்க அண்ணன் ஒண்ணு வராதன்னு சொல்லல, வாழ்ந்து காட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆமாமா, அவரு பெரிய ஸ்ரீல ஸ்ரீ சண்முகானந்த சுவாமிகள். இவங்க 2 பேருக்கும் உபதேசம் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கா. அவனே ஒரு வெறும்பய, இவன் ஒரு வெட்டிப்பய. அதான் 2 பேருமே உள்ளே நுழைய விடாம துரத்தி விட்டுருக்கேன். நாங்க நினைச்சா எத்தனை வருஷம் வேணாலும் எங்க அண்ணன் வீட்டுல இருக்கலாம். ஆனா நாங்க போராட முடிவு பண்ணிட்டோம். ஆமாமா, நீ பெரிய பூலான் தேவி. எப்படி வாசல் நீ போர்ச்சுகோல உட்காந்து போராடுவியா? எப்படி எப்படியே உண்ணாவிரதமா இல்ல இந்த வெறும் ரோசத்தோட சரியா கோஷம் மட்டுமா? இது வேற மாதிரி போராட்டம் சௌந்தரபாண்டி சார். ஏதோ இருக்கானே சிவபால, இவன் தண்டம் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுவான். சௌந்தரபாண்டியின் மக சிவபாலன் இல்ல, சிவபாலனோட அப்பா சௌந்தரபாண்டின்னு இந்த ஊரை அடையாளம் காட்டுற மாதிரி சாதிச்சு காட்டுவான்.